ப்ரோ நீங்கள் வந்து இந்த காரோட பட்ஜெட்டை செட் பண்ணிட்டு தான் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ப்ராசஸே ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த காரோட பட்ஜெட்டை எப்படி ப்ரோ நான் செட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இந்த காரோட பட்ஜெட் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா. நிறைய பேர் நிறைய கால்குலேஷன் சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு மேத்தட், இந்த 40-20 ரூல், 5 ரூல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோலாம் போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். என்னோட ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் மாதம் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அதான் உங்களோட காரோட பட்ஜெட். அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ மாதம் 1 லட்சம் சம்பாரிச்சிங்கன்னா உங்களோட காரோட பட்ஜெட் வந்து 10 லட்ச ரூபாயா இருந்தால் அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஎம்ஐ கட்டுறதுக்கும் சரி, இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் சரி. மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் ஃபியூயல் போகிறதுக்கும் சரி, சர்வீஸ் இதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, எதுனாலுமே உங்களை அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ இன்ட்டு 10. ஸோ 50,000 வாங்குறீங்கன்னா 5 லட்சம். 5 லட்சம் கூறிய நீங்கள் காரை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி மக்களே.